போன தூக்கி ஓரமா வச்சு தூங்கு மூதேவி. போன பாத்துக்கிட்டே இருந்தா எப்படா தூக்கம் வரும்? போய் உட்காந்து 12 மணிக்கு உட்காந்து என் வீடியோ பாத்துக்கிட்டு எப்படி தூக்கம் வரும் உனக்கு? வைடா போன வைடா. ஹாய் கைஸ், எனக்கு புரியுது கிறிஸ்மஸ் வந்துச்சு முடிஞ்சிருச்சு, இப்போ நியூ இயர் வரப்போகுது. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பப்பி நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வாங்கலையா? கவலைப்படாதீங்க. நம்மக்கிட்ட என்கிட்ட உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி உங்கள் பட்ஜெட் வந்து இவ்வளோலேருந்து இவ்வளோ வரைக்கும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பப்பீஸ் இருக்குது. தாராளமாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஃப்ரீ கிஃப்ட்டு, ஃப்ரீ டெலிவரி. ஏய் சண்முகம், என்ற மருமக மகாலட்சுமி மாதிரி இனிமே வெளியில போகும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போடா, நல்லது நடக்கும். 5 minutes later. ப்ரோ நீங்க என்ன ஊரு ப்ரோ? ப்ரோ நான் திருவண்ணாமலை ப்ரோ. பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல, திருவண்ணாமலை தான் ப்ரோ. இந்த வீடியோ மட்டும் போடு, உன்னை கமெண்ட்ல வந்து சூத் அடிப்பானுங்க, நீங்க குடிச்சு சூத் அடி வாங்கு. நானும் பாக்குறேன் யூகே வர எல்லாரும் புண்ட ஒரே மாதிரி வீடியோ போடுறானுங்க. இங்க உக்கரமா ஒரு மேட்டர் ஒன்று நடக்கும், அதை பத்தி சொல்றேன், என்னன்னு கேளுங்க. இந்த ஊரை பொல்யூஷன்ல இருந்து காப்பாத்தணும்னு ஒரு வருஷமும் இங்க இருக்கிற எல்லாரும் கும்பல் கட்டிக்கின்னு எல்லாரும் சைக்கிள் ஓட்டுவானுங்க. சைக்கிள் புண்டையில என்ன இருக்கு அதானே கேக்குறீங்க? ஒரு சின்ன ஒரு கிளிப் ஒன்று போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அதேதான், ஆம்பளையும் பொம்பளையும் மொன்ன கட்டியா சைக்கிள்ல போவாங்க. யூகே வந்து எவனாவது இது வரைக்கும் சொல்லியிருப்பானுங்களா உங்களுக்கு? நண்பர்களே, என்னன்னாச்சுன்னா இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன்னா, நான் மனோ, விஷ்ணு, ஆனந்த் எல்லாம் எங்க போயிட்டு இருக்கேன்னா பொள்ளாச்சி போயிட்டு இருக்கோம். அங்க நாளைக்கு 29, 28 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கறி விருந்து நிகழ்ச்சி நடத்துறாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல போட்டிருப்பேன். எல்லாருமே கண்டிப்பா அந்த விருந்து ரொம்ப சூப்பரா இருக்குனாங்க. சரி பாப்போம், எல்லாரும் சந்திப்போம், எல்லாரும் வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உயிருடன் கலந்து விட்டு ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. இல்லை மச்சான், எப்படிடா இருக்க? நேற்று ஒரு ஜோசியக்காரரை பார்த்தேன்டா, பார்த்துட்டு அவர்கிட்ட காட்டேன்டா, என் ஃப்ரெண்டுக்கு அடுத்த வருஷமாவது எப்படி நல்ல லைஃப் அமையமான்ட்டு. ஒரே வாரத்தில் பொசிஷன் விட்டாரு. அவங்க அப்பா கூட அவனை காப்பாற்ற முடியாது, சோழி முடிஞ்சுட்டாரா. இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போடு. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, மனோ இல்லைங்களா? அவர் குளிச்சிட்டு இருக்காரு. நீங்க? நான் காலையிலே குளிச்சிட்டோமா? ஜி 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 வாங்க. என்னாச்சு ஜி? வாங்க ஜி, முதல்ல 40,000 கொடுங்க, அப்புறம் ஆகுது பாருங்க. ஜி அப்படி ஒன்றும் ஏமாத்திர மாட்டாங்க, செக் பண்ண தேவையில்ல. ஜி உங்களுக்கு எப்படின்னு தெரில, நானா சம்பாரிச்சு என் பொண்டாட்டி மாதிரி. ஓ ஜி, தொடல உங்க பொண்டாட்டியை கொஞ்சம் பார்த்துக்கிறேன். சொல்லு மச்சான். ஏய் அது வண்டி இல்ல, ஒரு பொண்டாட்டி. 40,000 ரூபாய். இன்னும் தொட்டு கூட பார்க்கலடா. ஃபர்ஸ்ட் காசை குத்துணுமா, அது அப்படியே கண்டிப்பா பண்ணி சொல்றாரு. கரெக்டு தானே ஜி? ஜி உங்களுக்கு என் ஃபீலிங் சொன்னா புரியாது, நீங்க பைக்குன்னு சொல்லி பேசுங்க. இரு மச்சான், கால் பண்றேன். ஜி இப்போ தொட்டுக்கலாமா?
திக்காக இருக்குது. சைடு யூஸுக்கு தான் வச்சுக்கிறேன். ஜி எனக்கு மனசு மாறிச்சு, நீ கிளம்புங்க. வண்டி வாங்குறேன் மச்சான். அவர் வீட்டுக்காரர் மனசு மாட்டாரு, அவரே வச்சு பார்த்துக்கிறாராம். ஆமாம்மா, பத்தினி வண்டி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு விளையாட போயிருக்காங்க. அவங்க விளையாண்டுட்டு வந்த உடனே நான் முருங்கைக்கீரை செஞ்சு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக முருங்கைக்கீரையில் அயன் இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தியானது கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க, ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் போய் விளையாடுறதுனால விட்டமின் டியும் கிடைக்கும். உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கும் என்னென்ன நீங்கள் பண்ணி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.